உங்கள் மனது எப்போதாவது 1000 கிலோ பாரம் போல உணர்ந்திருக்கிறதா? இன்று நான் செய்த தவறுகளின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறதா? என்ன செய்தால் இந்த எடை குறையும்? இதோ ஒரு துவா, ஒரு நிமிடம் கூட ஆகாது. இது உங்கள் மனதின் பாரத்தை முழுவதுமாக காலி செய்துவிடும். இது வெள்ளிக்கிழமைக்கான ஒரு கிரேசி லைஃப் ஹேக். இது உங்கள் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது. நீங்கள் தயாரா? ஒவ்வொரு நாளும் நாம் தவறுகளை அடுக்கிக் கொண்டே போகிறோம். ஒரு சிறிய பொய், ஒரு நொடி கோபம், ஒரு கடுமையான வார்த்தை. இவை ஒவ்வொன்றும் உங்கள் ஆன்மாவில் ஒரு செங்கல்லை வைப்பதைப் போன்றது. வார இறுதியில் நீங்களே ஏற முடியாத ஒரு மலையை நீங்களே கட்டியிருப்பீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பாவத்தால் ஆன்மா பாரமாகிறது. ஆனால் இது மிக முக்கியம். அவர்கள் நமக்கு ஒரு அல்டிமேட் சீட் கோடையும் கொடுத்தார்கள். அதுதான் அல்லாஹ்வின் மன்னிப்பு. எங்கே சுமை இருக்கிறதோ அங்கே ஒரு தீர்வு இருக்கிறது. இது நம்பவே முடியாத ஒரு விஷயம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு கோல்டன் ஹவர் இருக்கிறது. வானத்தின் கதவுகள் அகலமாக திறந்திருக்கும் ஒரு நேரம். இமாம் குத்பாவிற்கு மேடை ஏறியதிலிருந்து அது முடியும் வரை. இமாம் மாலிக் அவர்கள் கூறினார்கள், அந்த நேரத்தில் நீங்கள் எதைக் கேட்டாலும் அல்லாஹ் இல்லை என்று சொல்ல மாட்டான். இதுதான் உங்களுக்கான வாய்ப்பு. இதுதான் அல்டிமேட் சான்ஸ். அல்லாஹும்ம அக்ஃபிர் லி மா கத்தம்து வமா அக்கர்து வமா அஸ்ரர்து வமா அஅலன்து வமா அஸ்ரஃப்து வமா அன்த அஅலமு பிஹி மின்னி அன்தல் முகத்திமு வ அன்தல் முஅக்கிரு லா இலாஹ இல்லா அன்த. யா அல்லாஹ், நான் கடந்த காலத்தில் செய்ததற்கும் எதிர்காலத்தில் செய்யப்போவதற்கும் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செய்ததற்கும் நான் வரம்பு மீறியதற்கும் என்னைவிட நீ அதிகம் அறிந்ததற்கும் என்னை மன்னிப்பாயாக. நீயே முன்னேறுபவன், நீயே தாமதப்படுத்துபவன். உன்னைத் தவிர வேறு இறைவனில்லை. இது வெறும் துஆ அல்ல. ஒரே வரியில் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் ஒரு சக்தி வாய்ந்த ஹேக். சரி, இதோ உங்களுக்கான சேலஞ்ச். இது நம்ப முடியாத அளவிற்கு எளிதானது. வெறும் 3 முறை, அவ்வளவுதான். ஃபஜ்ருக்குப் பிறகு ஒரு முறை, ஜுமாவிற்கு முன் ஒரு முறை, தூங்குவதற்கு முன் ஒரு முறை. இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரையும் நான் சேலஞ்ச் செய்கிறேன். இன்றே இதை முயற்சி செய்யுங்கள். ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை. நான் உத்தரவாதம் தருகிறேன். நாள் முடிவில் உங்கள் மீது இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல் உணர்வீர்கள். இதைத் தொடர்ந்து செய்தால் உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னித்து நம் சுமைகளை முழுவதுமாக நீக்குவானாக. வாழ்க்கையில ரொம்பவே இக்கட்டான ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கீங்களா? என்ன பண்றது, யார்கிட்ட உதவி கேட்கிறதுன்னு தெரியாம கை கால் ஓடாம தவிச்சு நிக்கிறீங்களா? இப்போ இந்த நிமிஷம் உங்களுக்கு ஒரு உடனடி தீர்வு தேவையா? கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு சோதனை வந்து உங்களை நிலைகுலைய வச்சிடுச்சா? கவலைப்படாதீங்க. அல்லாஹ்வின் கருணை எவ்வளவு பெரியதுன்னா, இந்த மாதிரி கஷ்டமான அவசரமான நேரங்கள்ல நாம என்ன செய்யணும்னு கூட அவனே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்துக் கொடுத்த ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு துஆ இருக்கு. அதை ஓதின அடுத்த நொடியே உங்க கஷ்டங்கள் விலகி அல்லாஹ்வின் உதவி வர்றதை நீங்களே கண்கூடா உணர்வீங்க. நம்ம வாழ்க்கையினாலே இன்பமும் துன்பமும் கலந்துதான் இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல துன்பங்கள் நம்மள சோதிக்கிறதுக்காக திடீர்னு வரும். அது ஒரு மோசமான நோய் பத்தின செய்தியா இருக்கலாம். திடீர்னு வர்ற ஒரு பெரிய பண நெருக்கடியா இருக்கலாம். ஏன் நம்மள சுத்தி என்னதான் நடக்குதுன்னு புரியாத ஒரு மன அழுத்தமா இருக்கலாம். இல்ல, நம்மள ஒரு பெரிய ஆபத்துல சிக்க வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். அந்த சில நிமிடங்கள் ஒரு யுகம் மாதிரி தெரியும். இதயம் படபடன்னு அடிச்சுக்கும். மூளைக்கு என்ன யோசிக்கிறதுன்னே தெரியாது. இந்த கஷ்டத்துல இருந்து எப்படி வெளிய வர்றதுன்னே புரியாது. இந்த நேரத்துல நமக்கு தேவைப்படுறது உடனடியான சக்தி வாய்ந்த ஒரு உதவி. அந்த உதவி இந்த முழு உலகத்தையும் படைச்சுப் பார்த்துக்கிற அந்த ஒரே இறைவனான அல்லாஹ் கிட்ட இருந்து கிடைச்சா எப்படி இருக்கும்? நிச்சயமா அல்லாஹ் நம்மள ஒருபோதும் கைவிட மாட்டான். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை அவன் வச்சிருக்கான். நம்மளோட கஷ்டமான நேரங்கள்ல அவன்கிட்ட எப்படி உதவி கேட்கணும்னு ரொம்ப எளிமையான, ஆனா
மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பிரார்த்தனையை நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறான். இது வெறும் வார்த்தைகள் கிடையாது. இது இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கும், கஷ்டத்திலிருந்து நிம்மதிக்கும், தோல்வியிலிருந்து வெற்றிக்கும் நம்மள கூட்டிட்டு போகப் போற ஒரு சாவி. அந்த சக்தி வாய்ந்த துஆ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நபி செய்த பிரார்த்தனைதான். அவங்க ஒரு பெரிய மீனோட வயித்துல 3 இருள்களுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. 1 மீன் வயிற்றோட இருள், 2வது கடலோட ஆழத்து இருள், 3வது ராத்திரியோட இருள். தப்பிக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லைன்னு தெரிஞ்ச அந்த நொடியில அவங்க அல்லாஹ் கிட்ட இந்த வார்த்தைகளைச் சொல்லி உதவி கேட்டாங்க. லா இலஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمين. துஆவின் பொருள், உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை. நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். இந்த துஆவை எப்போ ஓதணும்? உங்களுக்கு எப்போதெல்லாம் அவசர உதவி தேவையோ, எப்போ ஒரு துன்பம் உங்க மேல இறங்குதோ, உடனே முழு நம்பிக்கையோட இந்த துஆவை ஓதுங்க. இதுக்குன்னு குறிப்பிட்ட நேரம், இடம், எண்ணிக்கை எல்லாம் அவசியமில்லை. உங்க மனசு எப்போ அல்லாஹ்வை நோக்கி திரும்புதோ அந்த ஒவ்வொரு கணமும் இந்த துஆவிற்கு சக்தி அதிகம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்போ உங்களுக்கான நேரம். ஒருவேளை நீங்களும் கடன் சுமையில தவிக்கலாம், இல்ல தீராத நோயோட போராடலாம், இல்ல யார்கிட்டயும் சொல்ல முடியாத மனவேதனையில இருக்கலாம். உங்க பிரச்சனை எதுவா வேணா இருக்கட்டும், இன்னைக்கே, இந்த நிமிஷமே இந்த சக்தி வாய்ந்த துஆவை உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. உங்க தொழுகைக்குப் பிறகு, தஹஜ்ஜத் நேரத்துல, இல்ல நீங்க தனியா இருக்கிற எந்த நேரத்திலையும் உங்க மனசோட ஆழத்திலிருந்து கண்ணீரோட இந்த துஆவ கேளுங்க. இந்த நேரங்களில் நீங்கள் பிரார்த்தித்தால் உங்கள் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு நேரம், ஒரு துஆ உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு இரவும் இரவின் 1/3 பங்கு நேரம் இருக்கும்பொழுது நம்முடைய இறைவன் மிகக் குறைந்த வானத்திற்கு இறங்கி, நான் அவருக்கு பதிலளிக்கும்படி என்னை அழைப்பவர் யார்? நான் அவருக்கு கொடுக்கும்படி என்னிடம் கேட்பவர் யார்? நான் அவரை மன்னிக்கும்படி என்னிடம் மன்னிப்பு கேட்பவர் யார் என்று கேட்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படும் ஒரு துஆ நிராகரிக்கப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியான் தன் இறைவனிடம் மிக நெருக்கமாகச் செல்வது அவன் சஜ்தா செய்யும்போதுதான். எனவே அதிகமாக துஆ செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் நின்று தொழுது அல்லாஹ்விடம் ஏதாவது கேட்கும்போது அல்லாஹ் அதை அவனுக்கு வழங்காமல் இருப்பதில்லை.